இந்த வீடியோ ரமலானுக்கு முன்னாடி உங்க கண்ணில் பட்டுச்சுன்னு சொன்னா நீங்க ரொம்ப லக்கி. ஏன்னு சொன்னா ரமலானுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த காலத்துல செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு 3 விஷயத்த நம்ம சொல்ல போறோம். 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதல் விஷயம், ரமலானுக்கு முன்னாடி நம்முடைய எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சிடணும். இந்த காலத்துல இன்றைக்கு அதிகமான பேர் நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள்ல ரமலான் ஆரம்பிச்ச பிறகு இந்த ஆஃபர் போட்டிருப்பாங்க, இந்த பர்ச்சேஸ், நோன்புக்கான தயாரிப்பை விட்டுட்டு அல்லாஹையும் ரசூலையும் திருப்திப்படுத்தக்கூடிய அமல்ல ஈடுபடுறதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கடைக்கடையா போய் ஏறி இறங்குவோம். அதுவும் எந்த லைலத்துல் கதிர் கடைசி 10ல கிடைக்கும்னு சொன்னாங்களோ அந்த லைலத்துல் கதிர் பெறக்கூடிய இரவுகளில் துணிக்கடையில நம்ம குடும்பங்கள் இன்னைக்கு உலாய் வர்றது நம்ம அதிகமா பாக்குறோம். அதனால எல்லா பர்ச்சேஸையும் முடிஞ்ச அளவுக்கு ரமதானுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். இது முதல் விஷயம். 2வது விஷயம், ரமதானுக்கு முன்னாடி என்ன தயாரிப்பு செய்யணும், நம்ம என்ன தயாரிப்பு செய்ய வேண்டும் அப்படின்றத ஷெட்யூல் போட்டுருணும். இன்னைக்கு ஒரு ஊருக்கு போறதுக்கு நம்ம எவ்வளவு தயாரிப்பு செஞ்சுட்டு போறோம். ஆனா ரமதானுக்கு எந்த ஒரு தயாரிப்பும் இல்லை. ஒரு நாளைக்கு நான் எத்தனை முறை இஸ்திக்பார் செய்வேன், எந்த நேரத்துல குரான் ஓதுவேன், எந்த நேரத்துல விக்ரு செய்வேன், எந்த நேரத்துல இரவுகளில குறிப்பாக தராவி தொழுது தொடர்ந்து தஹஜ்ஜத் எல்லாம் போன்ற இபாதத்துகள்ல எப்ப ஈடுபடுவேன் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், ஒரு அளவுகோல் இட்டு சரிவர பயன்படுத்தணும். ஏன்னா அன்பிற்குரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த உம்மத்து மட்டும் ரமலானுடைய பரக்கத்தை, ரமலானுடைய கூலியை விளங்கிட்டாங்கன்னு சொன்னா வருடம் முழுக்க ரமதானா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா அப்படி எப்படிப்பட்ட ரமதானா இருக்கணும். அதனால 2வது விஷயம், ரமதானுக்காக ஃபுல் ப்ரிப்பேரோட நம்ம போகணும். 3வது விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரமதானில் இந்த விஷயங்கள் செய்யவே கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன விஷயங்கள்? தூங்கவே கூடாது. என்ன அதுல தூங்கவே கூடாதுன்னு சொல்றீங்கன்னா, தூங்கணும். ஆனா பகல் நேரத்துல அதிகமா அப்படியே பகல் ஃபுல்லா நம்ம குடும்பங்கள் நிறைய பேரு சகர் வச்சுட்டு தூங்குறாங்கன்னா இஃப்தாருக்கு தான் எந்திரிப்பாங்க. அப்போ இப்படிப்பட்ட நோம்பே கிடையாது. அதனால நம்ம தேவைக்கான அளவுக்கு தூங்கிட்டு இபாதத்துல நம்ம ஈடுபடுத்திக்கணும். 2வது விஷயம், பொய் பேசுவது, புறம் பேசுவது, இது போன்ற எல்லா பாவங்கள்ல இருந்து நம்ம தவிர்த்துக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, தீய அமல்களையும் கெட்ட சொற்களை விட்டு யாரு தன்னை தவிர்த்து கொள்ளவில்லையோ அவங்க நோன்பு வச்சு எந்த பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கணும். இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு நீங்க யாரெல்லாம் தயாரா இருக்கீங்களோ, எத்தனை விஷயத்துல தயாரா இருக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.